படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் கிளவுடியா மிராண்டா. அவர் வந்து சிலியன் சினிமாட்டோகிராஃபர். இவர் தான் லைஃப் ஆஃப் பை படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அகாடமி அவார்டும் அதுக்காக வாங்கினாரு. தரமான ஒர்க்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து F1 ரேஸ் பற்றி அதிகமாக தெரியாது. அப்போ வந்து டயர் மாற்றுறதுலேருந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி கெர்ரி கார்டனுக்கும் ராட்ஃபிட்டுக்கும் ஒரு யூகேல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட் வந்து அன்பிலீவபிள். ஏன்னா பேக்ட்ராப் வந்து பயங்கர லைட்டிங்கில் இருக்கும். ஒரு இயல்பாக வந்து அந்த கேரி ஓவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஷாட் கொண்டாடலாம். அடுத்தது ஸ்டீஃபன் மிரோன். அவர் தான் இந்த திரைப்படத்துக்கான எடிட்டரு. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய ஷார்ட் எடுத்து வந்து கொட்டுருவாங்க. இப்போ இந்த எடுக்கவா பொறுக்கவான்ட்டு இந்த ஷார்ட்டுகளை வந்து போக்குறதுக்கு பிறகு தலைவலியான விஷயம். அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த படத்தை வந்து பரபரப்பாக அந்த அந்த ஃபாஸ்ட் கட்டிங்கில் நம்மளை வந்து அந்த ரேஸ் ஃபீல்டுக்கே எடுத்துன்னு போன ஒரு ஃபீலை வந்து எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி துபாயில் நடக்கிற ரேஸுக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல். நீங்கள் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும்.